பெரம்பலூர் மாவட்டம் வேப்பந்தட்டை அருகே இளைஞர் கொலையை கண்டித்து உறவினர்கள் காவல் நிலையத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். விவரங்களை செய்தியாளர் அச்சுத ராஜகோபால் வழங்க இணைந்திருக்கிறார். அச்சுத ராஜகோபால், உறவினர்கள் என்ன கோரிக்கையை முன்வைத்து இந்த முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள்? வணக்கம். பெரம்பலூர் மாவட்டம் வேப்பந்தட்டை அருகே இருக்கக்கூடிய கைகளத்தூர் கிராமத்துலதான் இந்த சம்பவம் நடந்திருக்கு. அதாவது இருவேறு சமூகத்தை சேர்ந்த மணிகண்டன், தேவேந்திரன், இந்த ரெண்டு இளைஞர்கள் வந்து கைகளத்தூர்ல ஒரு டிராக்டர் ஓட்டுற நிறுவனத்துல ரெண்டு பேரும் சேர்ந்து பணியாற்றிட்டு வராங்க. இதுல நான் பெரியவனா நீ பெரியவனா அப்படின்ற மாதிரியான ஒரு மோதல் ஏற்பட்டிருக்கு. ரெண்டு பேரும் மது போதையில நேற்று வரைக்கும் மது போதையில இருந்திருக்காங்க. இது பேச்சுவார்த்தை நடத்தி வைக்கிறதுக்காக அருகில் இருக்கக்கூடிய காவல் நிலைய போலீசார் வந்து பேச்சுவார்த்தை நடத்தியிருக்காங்க. அருகில் இருக்கக்கூடிய காவல் நிலையத்துக்கு அழைத்து வராம ரெண்டு பேரையும் வேற ஒரு இடத்துல வச்சு பேச்சுவார்த்தைக்காக அந்த அவங்க பணியாற்றக்கூடிய இடத்துக்கே ஆத்துமேட்ல இருக்கக்கூடிய பணியிடத்துக்கே அழைச்சிட்டு போயிருக்காங்க. அங்க வந்து மணிகண்டனை வந்து தேவேந்திரன் மறைச்சு வச்சிருந்த கத்தியை வச்சு அறுத்துறாரு, கழுத்து அறுத்து சம்பவம் நடக்குது. இந்த சம்பவத்தை பார்த்த காவலர்கள் அந்த தேவேந்திரனை உடனடியா காவல் நிலையத்துக்கு அழைச்சிட்டு வந்துடுறாங்க. தொடர்ந்து இந்த சம்பவம் வந்து கிராமத்துல வந்து பரவலாக்குறதுனால இரண்டு பேரு சமூகம் அப்படின்றதுனால இந்த பிரச்சனையை வந்து அடக்கிறதுக்காக காவல்துறை வந்து வெவ்வேறு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய காவல் நிலையத்துக்கும் தகவல் சொல்லி அங்க இருக்கக்கூடிய போலீசாரையும் குவிச்சு பிரச்சனைகளை சுமூகமா முடிக்கிறதுக்கான நடவடிக்கைகள் எடுத்துட்டு இருக்காங்க. இந்த நிலையில கிராமத்தார் வந்து இந்த மாதிரி சம்பவம் தொடர்ந்து இந்த கிராமத்துல நடந்துட்டு இருக்கு, இது வந்து வேற மாதிரியான பிரச்சனைகளா ஆயிடக்கூடாது அப்படின்றதுக்காகவும் இறந்த மணிகண்டன் உயிரிழப்புக்கான கொலை செய்யப்பட்டதுக்கான காரணமும் தேவேந்திரன் என்ன காரணத்துக்காக இந்த கொலை நடத்திருக்காரு அப்படின்ற உண்மையான விசாரணை நடத்தணும்னு சொல்லி காவல் நிலையத்துக்கு முன்னாடி ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து குமிஞ்சுக்கிட்டு தங்களுடைய கோரிக்கைகளை முன் வச்சிட்டு இருக்காங்க. தொடர்ந்து மணிகண்டனோட உடலை சாலையில வச்சுக்கிட்டும் உறவினர்கள் இன்னொரு பக்கம் மறியல் செஞ்சுட்டு இருக்காங்க. தொடர்ந்து இந்த சம்பவத்திற்கான விசாரணையை பெரம்பலூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஆதேஷ் பச்சராவும் அரியலூர் தீபக் வாக்கும் வந்து நேரடியான விசாரணைகளை நடத்திட்டு இருக்காங்க. தொடர்ந்து இதுக்கான உரிய விசாரணைகள் நடத்தப்படும் அப்படின்னு காவல்துறை தெரிவித்தாலும் கூட இது அடுத்தடுத்து இந்த மாதிரியான பகுதிகளில் தொடர் கொலைகள் நடந்துகிட்டு இருக்கு. அதனால இதை கண்டிச்சு நாங்க இதுக்கான நிரந்தர முடிவு வேணும் அப்படின்ற கேட்டு அவங்களுடைய கோரிக்கைகளை முன் வச்சுட்டு இருக்காங்க. தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி அச்சுத ராஜகோபால்.